Greetings to all of you. So in the lecture la நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா queuing modelsல model 2 problem தான் பார்க்க போறோம். So last lectureல Markov modelsக்கான introductionம் model 1 அதாவது single server infinite capacity modelல problems ஒரு 4 problems and exercise problemsலாம் பார்த்திருந்தோம். அத கொஞ்சம் go through பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. Model 2 என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி characteristics of இங்கே கொடுத்திருக்கேன் பாருங்க characteristics of infinite capacity multiple server Poisson queuing model தான். ஓகே. மாடல் 2 நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மாடல் 2 நம்ம இங்க எடுத்துக்க போறது S denote server multi server 1 ன்னு கொடுத்தனா single server. ஓகே. capacity again infinity queue discipline first in first out. So இதுதான் மாடல் 2 ஓட representation. Characteristics of multiple server multi-server infinite capacity queuing model தான் model 2 அப்படினு சொல்றோம். ஓகே. this is the representation. so அதோட ஃபார்முலாவெல்லாம் பார்ப்போம். இங்க பாருங்க மாடல் 2 ல ரோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரோ equal to lambda by mu. அங்க வந்து சிங்கிள் சர்வர் s ஓட வேல்யூ 1 சிங்கிள் சர்வர் s1. சோ இங்க மல்டி சர்வர் எத்தனை சர்வர் வேணாலும் வரலாம் 2 சர்வர் 3 சர்வர் மல்டி சர்வர்லாம் எதெல்லாம் சொல்லலாம் சப்போஸ் இப்ப பெட்ரோல் ஸ்டேஷன் போறோம் நம்ம பெட்ரோல் ரீஃபில் பண்றதுக்கு அப்படினா there will be many petrol pumps அதெல்லாம் மல்டி சர்வர். ஓகே. அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போறோம் அங்க பில்லிங் சர்வர்ஸ் இருப்பாங்க பில் போடுறவங்க there will be many counters. ஒரு சின்ன கடைகள்லாம் போனீங்கன்னா ஒரு சர்வர் தான் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் கடைக்காரர் சோ அவர் தான் பில் போடுவார். இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போனா there will be multi counter. இப்போ டி மார்ட் போறோம் ரிலையன்ஸ் மார்ட் போறோம் அங்கலாம் பாத்தீங்கன்னா there will be many counter for billing அதெல்லாம் மல்டி சர்வர் ப்ராப்ளம்ஸ். ஓகே. சோ இதான் எக்ஸாம்பிள்ஸ். சோ இப்போ இந்த ஃபார்முலாவும் ப்ராப்ளம்க்கும் நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ரோ ஃபார்முலா ரோ equal to lambda divided by s mu. அப்புறம் p naught is very very important. p naught னா நமக்கு என்னது probability of no customer in the system இல்ல probability of the system is ideal அப்படினு சொல்றோம்ல. இந்த p naught வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம யூசுவலா என்னென்ன பாராமீட்டர் கண்டுபிடிப்போம் ls lq ws wq இதான் நாலு மெயின் பாராமீட்டர். ஓகே. இந்த நாலு மெயின் பாராமீட்டர்களை ls தான் ரொம்ப மெயின். ls கண்டுபிடிச்சாதான் இந்த 3 பாராமீட்டருமே நம்மளால என்ன பண்ண முடியும் எவாலுவேட் பண்ண முடியும். ls க்கு p naught கண்டிப்பா தேவை ரோ and p naught. இப்போ சிங்கிள் சர்வர்ல பாத்தீங்கன்னா ரோ வேல்யூவே எனஃபா இருக்கும். ஆனா இங்க ls டெரிவேஷன்ல பாத்தீங்கன்னா p naught term will involve. சோ நீங்க p naught கரெக்ட்டா எவாலுவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்க ஃபார்முலாவை பாருங்க கொஞ்சம் கஷ்டமா தெரியற மாதிரி இருக்கும். எனிவே நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஃபார்முலாவை நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா it will be very easy. நம்ம அதில இருந்து என்ன பண்ணிடலாம் ls lq லாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. s denotes server row denotes traffic intensity. ஓகேங்களா. p naught சொல்லியாச்சு. ls ஓட ஃபார்முலா lq ws wq ஃபார்முலாலாம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம் directly we move with the example போலாமா. let us see one example. பாருங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம். let us read the problem. there are 3 typists in an office. okay 3 typists அப்படினு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து each typist can type average of 6 letters per hour. okay 6 letter டைப் பண்ண முடியுது அவங்களால. if letters are arrived for being typed at the rate of 15 letters per hour. arrival rate கொடுத்திருக்காங்க. ஓகே. இங்க ஒரு 6 லெட்டர்னு சொல்லிருக்காங்க. டைபிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு சர்வீஸ் பண்ண போறவங்க இந்த 3 டைபிஸ்ட் தான். ஓகே. சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றேன். சொல்யூஷன் given data என்ன டைபிஸ்ட் இருக்காங்க. டைபிஸ்ட் எத்தனை இருக்காங்க 3 இருக்காங்க. s வேல்யூ 3. so மல்டி சர்வர் கஸ்டமர் எத்தனை பேர் வராங்க அப்படினு சொல்லவே இல்லை. இந்த இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள். கஸ்டமரை பத்தி சொல்லல. சோ அப்போ கெபாசிட்டி அது ஒரு டைப் ரைட்டிங் சென்டர். ஓகே. கெபாசிட்டி வந்து இன்ஃபைனைட் கெபாசிட்டி. ஏன் அப்படினா எவ்வளவு நம்பர் ஆஃப் கஸ்டமர் அப்படினு சொல்லி they have not mentioned. so அப்போ this problem is under model 2. model 2 நம்ம இங்க என்ன சொல்றோம் m s infinity
first in first out. That is, இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. That is characteristics of infinite capacity and multi-server queuing model. Multi-server queuing model in the problem. Okay, so அப்போ ப்ராப்ளம் என்ன டைப் இங்கே வந்து நமக்கு என்னது there is a typist, ஒரு typist தான் இருக்காங்கன்னா சிங்கிள் சர்வர், 3 டைப்பிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி சர்வர். சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அரைவ் ஃபார் பீயிங் டைப், அரைவல் ரேட் கொடுத்துட்டாங்க. பெர் ஹவர்னு கொடுத்தாங்களே, அரைவல் ரேட் தான்ல, மீன் அரைவல் ரேட். நீங்கள் அரைவல் ரேட்டுன்னு சொன்னாலும் சரி தான், மீன் அரைவல் ரேட்டுன்னு சொன்னாலும் சரி தான். ஏன்னா அது அண்டர்ஸ்டுட். மீன் அரைவல் ரேட் நம்ம என்ன டினோட் பண்ணுறோம், லாம்டான்னு டினோட் பண்ணுறோம். இட் இஸ் 15 per hour. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரேட் கொடுத்துட்டாங்க. எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, ஈச் டைப்பிஸ்ட் கேன் டைப் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 6 letter per hour. டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் டைப் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட சர்வீஸே இங்கல்ல. அப்போ 6 letters கொடுக்குறாங்க. மீன் சர்வீஸ் ரேட், mean service rate mu equal to 6 letters per hour கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ லாம்டாவும் கொடுத்துட்டாங்க, மியூவும் கொடுத்துட்டாங்க. எஸ் நமக்கு தெரியும் இஸ் 3. ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எப்பவுமே ரோ அண்ட் பி நாட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரோ ஈக்குவல் டு லாம்டா பை எஸ் மியூ. ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, ரோ ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை எஸ் மியூ. Lambda value எவ்வளோ கொடுத்துருக்காங்க, it is 15, s equal to 3, mu equal to 6. So 15 divided by 3, 6 are 18. So take the calculator, calculate the value. 15 divided by 18 போடுங்க. It is 0.833 போது you take 2 or 3 decimal. ஏன்னா 4 decimal எடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். Okay, I will take 3 decimal, 0.833. ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ண முடிஞ்சால் ரவுண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, ரோ கண்டுபிடிச்சாச்சு. நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் பி நாட். பி நாட்டோட ஃபார்முலாவை ரீகால் பண்ணுவோமா. இங்கே பாருங்கள், இந்த பி நாட் ஃபார்முலாவை எப்படியாவது நம்ம என்ன பண்ணி ஆகலாம், ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா. சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to s minus 1 s power n ரோ பவர் இல்லை எஸ் ரோ பவர் n அப்படி கூட போட்டுக்கோங்க, டிவைடட் பை n ஃபேக்டோரியல். எஸ் ரோ பவர் n தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், எஸ் பவர் n ரோ பவர் n சொல்லிட்டு, டிவைடட் பை n ஃபேக்டோரியல் எஸ் ரோ பவர் s பை s ஃபேக்டோரியல் ப்ளஸ் எஸ் ரோ பவர் s டிவைடட் பை s ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 minus ரோ the power inverse the whole inverse. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா எப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி. எல்எஸ் பி நாட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே எல்கியூ டபிள்யூஎஸ் டபிள்யூக்யூலாம் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எஸ் ஈக்குவல் டு 3பா, எஸ் 3னா என்ன வந்துடணும், சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity, சாரி s minus 1னா 3 minus 1 it is 2, s ரோ பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் ப்ளஸ் s ஓட வேல்யூ எவ்வளோ 2 ரோ பவர் s is 3, sorry s is 3 ரோ பவர் 3 divided by 3 factorial into 1 minus rho the inverse from whole inverse. Okay, so இந்த summation expand பண்ணுவோம். summation n 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், 0 கொடுத்தீங்கன்னா anything power 0 1 ஆகிடும், 0 factorial 1. okay, so அப்போ first value வந்து நமக்கு என்ன வந்துடும் 1 plus அடுத்து என்ன பண்ணணும், n equal to 1 கொடுங்க. n equal to 1 கொடுத்தீங்கன்னா s rho divided by 1 factorial plus s rho the square divided by 2 factorial plus s rho power 3 divided by 3 factorial into 1 minus rho the power inverse to the power whole inverse. இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா it is very easy for us. ஸோ இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா பி நாட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எஸ் ரோனா என்னது 3 times of 0.833
எவ்வளோ வருது பாருங்கள், கால்குலேட் எடுங்க. 3 times of 0.833 it is 2.499 வருது. ஸோ மேக் இட் as 2.5. ஓகே, எஸ் ரோ. அப்புறம் வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். 1 மைனஸ் ரோ வேணும். 1 மைனஸ் ரோ. 1 மைனஸ் ரோனா 1 மைனஸ் 0.833. ஸோ 1 மைனஸ் 0.833 போட்டோன்னா இட் இஸ் 0.167 வரும். ஓகே, ஸோ மேக் இட் 2 வேல்யூஸ். நமக்கு இங்கே 1 மைனஸ் ரோ த பவர் இன்வர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 மைனஸ் ரோ பவர் இன்வர்ஸ் வேணும்னா 1 டிவைட் பை 0.167. ஸோ 1 டிவைட் பை போட்டிட்டா என்ன வந்தது? 5.988 அப்படின்னு போகுது. ஸோ மேக் இட் 5.99. ஸோ மேக் இட் 5.99 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? let us substitute the values. Let us substitute the values. So this is equal to 1 plus S row oda value lo 2.5 வச்சிருக்கேன். ஓகே, 2.5 1 factorial 1 தான், plus 2.5 the square divided by 2 factorial 2 plus 2.5 the whole cube 3 factorial oda value 6. 1 minus row inverse எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 5.99 to the whole inverse. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணிங்க பார்க்கலாம். 2.5 plus 1 வந்து 3.5. இந்த வேல்யூலாம் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். 2.5 த ஹோல் ஸ்கொயர் போடலாமா? 2.5 ஸ்கொயர் பண்ணால் 6.25 டிவைட் பை 2 போட்டுக்கலாம். 3.125 ப்ளஸ் இந்த வேல்யூ என்ன இருக்குது? 2.5 த ஹோல் கியூப், 2.5 the whole cube. So 15.625 வருது. divided by 6 கொடுத்துப்போம். 6 கொடுத்தா 2.6 வருது. என்ன பண்ணலாம்? into இந்த வேல்யூ போட்டுக்கலாம். 2.6042 into 5.99 to the inverse. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோமா? into 5.99 போடுறேன். ஸோ இட் இஸ் 15.598 வருது. ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணிப்போம். 3.125 ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணுவோம் 3.5. ஸோ கேல்சி எடுத்து பேரலாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ தெரியுங்களா வருது? 22.22 அப்படின்னு கிடைக்கிது. 224 அப்படி வச்சுப்போம். டு த இன்வர்ஸ். அப்போ 1 டிவைட் பை ஆன்சர் போட்டுப்போம். ஸோ இட் இஸ் 0.045 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ P0 வேல்யூ வந்து P0 ஈக்குவல் டு 0.045. ஸோ புரியுதா பாருங்கள்? P0 ஃபார்முலா எழுதுனேன். இங்கே S வேல்யூ 3னா நமக்கு 3 வரைக்கும் இந்த சம்மேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். 4 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ 3 வரைக்கும் வந்துடும். பவர் 4 கூட இந்த இன்வெர்ஸ் டேர்ம் ஆட் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ P0 கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கால்குலேட் பண்ணணும்? let us calculate S now. okay, let us calculate LS. ஸோ P0 அண்ட் LS தான் ரொம்ப மெயின் டேர்ம் எல்லா கியூபிங் மாடல்லையும். ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு நம்மள என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக கால்குலேட் பண்ணிவிட்டு ஆன்சரை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். LSோட ஃபார்முலா பாருங்கள். ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ தி ஹோல் ஸ்கொயர். rho divided by 1 minus rho square into S rho power S by S factorial into S rho power S divided by S factorial into P0 plus S rho. இதானே இங்கே பாருங்க. sorry, into P0 plus S rho. ஓகே, இப்போ நமக்கு எல்லா வேல்யூ தெரியும்ப்பா. ரோவோட வேல்யூ எவ்வளோப்பா? 0.833 டிவைட் பை 1 மைனஸ் ரோவுமே கண்டுபிடிச்சிருக்கோம். 1 மைனஸ் ரோ இஸ் 0.167. அதை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும்ப்பா. ஏன்னா இங்கே 1 மைனஸ் ரோ ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணால் இட் இஸ் 0.027 வருது. ஸோ ஐ மேக் இட் 03. ஓகே, ஒரு வேல்யூ முடிஞ்சிருச்சு. அப்புறம் எஸ் ரோ
S row ஓட வேல்யூ எவ்வளோ 2.5. ஸோ 2.5 தான் S ஓட வேல்யூ 3. S நமக்கு தெரியும் it is 3. Keep it in mind. S value 3 divided by 3 factorial na 6. P naught ஓட வேல்யூ 0.045 plus S row again 2.5. S row ஓட வேல்யூ எவ்வளோ இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க 2.5 it is. ஓகே ஸோ அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணிப்போமா. கால்குலேட்டர் தான் ரொம்ப முக்கியம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. 0.833 டிவைடட் பை 0.03 போட்டிங்கன்னா இட் இஸ் 27.77 வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். 2.5 த கியூப் 2.5 the cube போட்டால் 15.625 divided by 6 சேம் டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2.6042 ஓகே இன்ட்டு 0.045 ப்ளஸ் 2.5. ஸோ இது மூணுத்தையும் ப்ராடக்ட் எடுத்துப்போமா. இதை ப்ராடக்ட் எடுங்க. 2.6 இன்ட்டு 0.045 இன்ட்டு 27.77. ஸோ போட்டால் எவ்வளோ வருதுன்னா 3.2543 ப்ளஸ் ஒரு 2.5 ப்ளஸ் ஒரு 2.5 போட்டிங்கன்னா ஸோ 5.75 கிடைக்குது LS வேல்யூ. LS equal to 5.75. ஸோ LSனா நமக்கு என்ன நமக்கு தெரியும். LS is nothing but length of the system. lengthனா எதை சொல்கிறோம் average number of customer in the system. average number of customer in the system. ஸோ கஸ்டமரை நம்ம வந்து 5.75லாம் சொல்ல மாட்டோம்ல, ஏன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு டைப் பண்ண கொடுக்க வராங்க கஸ்டமர். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன எடுத்துக்கலாம் 5.75 இருக்கிறதுனால 6 customers வெயிட் பண்ணுறாங்க கூட வச்சுப்போம். ஓகே ஸோ கேல்குலேஷனுக்கு யூ கேன் யூஸ் இட் 5.65 ஆர் 6 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அவர் விஷ் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு எவாலுவேட் தி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான். எல்எஸ்னாலே நம்பர் ஆஃப் கஸ்டமர். ஆனால் வெயிட்டிங் டைம் அப்படி கிடையாது, டைம் செகண்ட்ஸ் கூட முக்கியம் இல்லை. ஸோ அப்போ வந்து அதுக்கு கேல்குலேட் பண்ணும்போது கரெக்டாக எடுத்துப்போம். LQ is LS minus lambda by mu. LS minus lambda by mu. LS minus இது எல்லாமே மாடல் 1க்கும் மாடல் 2க்கும் சேம் தான். LS minus lambda by mu தான் அங்கே இருக்கும். LS ஓட வேல்யூ எவ்வளோ 5.75 minus lambda is 15, mu is 6. எவ்வளோ வருது பாருங்க 15/6. 15 divided by 6 போட்டோம்னா it is 2.5. சாரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 5.75 மைனஸ் 2.5 கொடுத்தா எவ்வளோ வந்துடுது minus 5.75 minus 2.5 கொடுத்தீங்கன்னா 3.25. okay 3.25. so in Q LQ 3.25. இது வந்து 3 நீ கூட வச்சுக்கலாம், 25 கம்மி தானே. ஸோ அப்ராக்சிமேட்லி 3 customers. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த Q. ஒரு டைப்பிஸ்ட் கிட்டையும் 3 பேர் நிற்கிறாங்க. மொத்த சிஸ்டத்தில் 6 பேர் நிற்கிறாங்க பிகாஸ் தேர் ஆர் 3 டைப்பிஸ்ட். ஓகே தென் WS ஓட ஃபார்முலா என்ன 1 lambda into LS தான். அது இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. 1 lambda into LS, 1 lambda into LQ. ஓகே 1 இது வந்து வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம். 1 lambda into LS. 1 lambda equal to 15, LS equal to 5.75. so 5.75 divided by 16. 5.75 divided by 16 போட்டுப்போம். it is 0.36 WS. WS equal to 0.36 hours. நம்ம வேணா இதை 60 ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா மினிட்ஸில் கிடச்சிரும். ஸோ WS equal to 21.6 minutes. அவரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு மினிட்ஸ்னால் ஒரு கஸ்டமர் வந்து மொத்தமாக அந்த கஸ்டமர்ஸ் வந்து சிஸ்டத்தில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இது ஒவ்வொரு க்யூலையும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்றது தான் WQ. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த Q LQ. ஸோ 1/15 into it is 3.25. 1 divided by 15 into 3.25
So this is 0.22. So WQ equal to 0.22 hours. Minutes வேணும்னா into 60 போட்டுக்கோம். into 60 பண்ணா minutes கிடைச்சிரும். So WQ into 60 போட்டா எவ்வளோ வருது? 13 minutes average. ஒவ்வொரு கியூலையும் கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் வந்து 13 minutes. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் எல்லா டைப்பிஸ்டிகிஸ்டையும் ஆவரேஜாக எவ்வளோ நேரம் நினைக்கிறாங்கன்னா 21 minutes they are waiting. ஓகே ரைட் தென். ஸோ இப்போ அடுத்து என்ன வேணும்? இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்களா. எந்த மாடல் கொடுத்தாங்களோ என்ன பண்ணுங்க, எப்போவுமே ரோ P0 LS LQ WS WQ இந்த பேராமீட்டரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருந்தப்பா. என்ன கண்டுபிடிக்கணும்? LS LQ WS WQ ரோ அண்ட் P0. ஓகே, இதை மறக்கவே கூடாது. இந்த பேராமீட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கண்டுபிடிச்சிட்டு தான் ப்ராப்ளத்தில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதை கண்டுபிடிச்சா தான் ப்ராப்ளத்தில் ஆன்சரே பண்ண முடியும், நீ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும். சரிங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் ஆல் டைபிஸ்ட் வில் பி பிஸி. எப்போ டைபிஸ்ட்லாம் பிஸியாக இருப்பாங்க? மொத்தம் 3 டைபிஸ்ட் இருக்காங்க. ஓகே, ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் கேட்குறாங்க. எப்போ வந்து டைபிஸ்ட்லாம் வந்து பிஸியாக இருப்பாங்க? 3 டைபிஸ்ட் இருக்காங்கன்னா 3 கஸ்டமர் இருந்தால் 3 பேருக்கும் டைப் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக 4th ஒரு கஸ்டமர் வந்தால் தான் தே வில் வெயிட். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ தே ஆர் பிஸி அப்படின்ற செனாரியோவை இட் வில் கிரியேட்டில். அப்போ கண்டிப்பாக கஸ்டமர் வந்து எத்தனை பேருக்கு மேலே இருக்கணும்? 3 பேருக்கு மேலே இருக்கணும். பிகாஸ் தேர் ஆர் 3 சர்வர்ஸ். ஸோ மோர் தென் 3 கஸ்டமர் வந்தால் தான் பிஸி பற்றியே நம்ம பேச முடியும். இல்லைனா அவங்கவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறவங்க கஸ்டமர் வில் வெயிட். ஓகே, கஸ்டமர் வென் வில் தே வில் பிஸி. சர்வர் வந்து என்கேஜ் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமர் இருந்தால் தான் தே வில் பி பிஸி. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் மோர் தென் 3 கஸ்டமர் இருந்தால் தான் தே வில் பிஸி. அப்போ P ஆஃப் n greater than 3 கண்டுபிடிக்கணும். இது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் த சர்வர் வில் பி பிஸி. ஆல் த சர்வர்ஸ் ஆர் பிஸி. பிஸியாக இருக்கிறனாலே டெஃபினெட்லி தேர் வில் பி மோர் தென் 3 கஸ்டமர். அப்போ நமக்கு எல்லா மாடல்லையும் நமக்கு எப்படி இருக்குது? இந்த ஃபார்முலா இருக்குது, n greater than k இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணுவோம். இது எப்பவுமே தேவைப்படும். என்ன ஃபார்முலா? லாம்டா பை மியூ. ஸோ மாடல் 1க்கும் இதே மாதிரி டேர்ம் கண்டுபிடிப்போம். P ஆஃப் n greater than k கண்டுபிடிப்போம். அந்த மாடலில் ஒரு மாடல் 1ல் ப்ராப்ளம் பார்க்கும்போது அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். இங்கே வந்து இந்த ஃபார்முலா லாம்டா பை மியூ பவர் s P0 டிவைடட் பை s ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 மைனஸ் ரோ. பிஸி பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது. ஸோ லாம்டா பை மியூனா எவ்வளோ? லாம்டா இஸ் 15. கேல்சி எடுத்துங்க. Lambda is 15 divided by mu is 6, power s is 3, P0 value 0.045 divided by s factorial 3 factorial. 1 minus rho identify பண்ணி வச்சிருக்கோம். Where is 1 minus rho? It is 0.167. So எல்லா வேல்யூமே ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 15 by 6 power 3. 15.625 into 0.045 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 0.70313 வச்சுப்போம். 70313. அப்புறம் 3 ஃபேக்டோரியல் 6 into 0.167 போடுங்க. இட் இஸ் 1.002. ஸோ டிவைட் பண்ணுவோம். 0.70313 டிவைட் பை ஆன்சர் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 0.701 இருக்கு. 7017. ஸோ we can take it as P of n greater than. எப்போ வந்து பிஸியாக இருப்பாங்க அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.702. ஸோ ஃப்ராக்ஷன் கேட்டிருக்கிறாங்கன்னா இது, பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் பர்சன்டேஜ் வேணும்னா நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ஷன் கேட்டால் இதே எழுதுனா போதும். ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 70% ஆஃப் த டைம் தே வில் பி பிஸி. 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வந்துடும்? இன்ட்டு 100 போட்டால் 70.2. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் ஆல் த டைபிஸ்ட் வில் பி பிஸினா இதுதான். 70% ஆஃப் த டைம் த டைபிஸ்ட் வில் பி பிஸி. ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்னா திஸ் இஸ் த ஆன்சர். டெசிமல் எழுதுனாலே போதும் ஃப்ராக்ஷன். அப்புறம் செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன்று, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வெயிட்டிங் டு பி டைப்டு. அப்போ 3 டைபிஸ்ட் இருக்காங்க, எத்தனை லெட்டர் வெயிட்டிங் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? எத்தனை லெட்டர் கியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லை?
So this is first subdivision. Second subdivision, average question recall பண்ணுவோமா average number of letters waiting to be typed. Average number of letters waiting to be typed. Q ல எத்தனை letters இருக்கு? Q நாலே நமக்கு என்ன வந்துரும்? LQ. Total number of letters waiting for typed னா LS. ஓகே, LQ ல எத்தனை letter இருக்கு? letter நாலே நம்ம வந்து டெசிமல் எழுதக்கூடாதுல, there will be 3 letter னு எழுதினா போதும். இல்லை நீங்கள் ஆக்சுவல் ஆன்சர் கூட எழுதிங்க 3.25. ஸோ 3 letters. 3 letters are waiting. ஓகே, இந்த மாதிரி ஆன்சர் எழுதுனா போதும். அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வாட் இஸ் தி ஆவரேஜ் டைம் எ லெட்டர் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட். ஒரு லெட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெண்ட் ஃபார் வெயிட்டிங் அண்ட் ஃபார் பீயிங் டைப்டு. அப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது, எவ்வளோ நேரம் டைப் எடுக்குது, டுகெதர் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் சிஸ்டத்துக்கான ஒர்க்கு, ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவங்க டைப் பண்ணி கொடுக்குற டைமிங் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் waiting time, average waiting time for a letter has to spend for waiting and for being typed. அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், அப்புறம் டைப் பண்ண எவ்வளோ நேரம் ஃபார் பீயிங் டைப்டு. அப்போ டோட்டலாக நமக்கு தேவையானது வந்து SWS சிஸ்டத்துக்கானது. ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? WS வந்து 21.6 minutes. ஓகே, இவ்வளோதான்ப்பா. ஸோ இது 3 சப்டிவிஷன் கேட்டாங்க. 3 சப்டிவிஷனுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ புரியுதா பாருங்கள். ஸோ நமக்கு என்ன பண்ணணும், என்ன சப்டிவிஷன் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ப்ராப்ளத்தில் நம்ம எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பெராமீட்டர் என்ன, நம்ம யூஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டியது எந்த மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும், ரோ கண்டுபிடிக்கணும், P0 கண்டுபிடிக்கணும், LS ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த சிஸ்டம், average number of customer in the queue, average waiting time of the customer in the system, average waiting time of the customer in the queue. இந்த பேராமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த சப்டிவிஷனில் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். இல்லை உங்களுக்கு இது ஆன்சரே கண்டுபிடிக்க முடியலனாலுமே இந்த 4மே கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் த மார்க் கிடச்சிரும். ஒரு 16 மார்க் ப்ராப்ளம்னா டெஃபினெட்லி வில் கெட் 14. ஓகே, 2 மார்க் வந்து ஏன்னா நீங்கள் அங்கே கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் அங்கேயே இருக்கும், அதை பார்த்தே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் இதை கண்டிப்பாக ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த LS LQ WS WQவை நீங்கள் டேப்லெட் பண்ணி கூட ஃபார்முலாவை எப்போவுமே ரீகால் பண்ணி எந்த மாடல் ப்ராப்ளம் அதுக்கான ஃபார்முலா என்னென்னு எழுதிட்டிங்கன்னா கடைன்னு அழகாக கேல்சி யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ப்ராப்ளம் கூட இந்த மாடல் 2